வணக்கம். அண்ணனுடைய நினைவு தினத்தை ஒட்டி காம்படிஷன் பண்றாங்க. திரு திலீப் அவர்கள். அவர்களுக்கும், அண்ணனுடைய மகன் மகேஷுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா, அப்பா வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து நம்ம வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இருக்க பாடி பில்டர் ஐ மீன் சொசைட்டி. அத வந்து நம்ம எடுத்து சொல்ற கடமை இருக்கு. எனக்கு ஸ்பெஷலா. ஏன்னா, எனக்கு வந்து அண்ணனுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 34 வருட நட்பு. இது 88ல ஃபர்ஸ்ட்டு சந்திச்சேன். உள்ளகரத்துல இருந்தாங்க அப்போ. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சந்திக்கும்போது மதுரையில வந்துட்டு காம்படிஷன் மிஸ்டர் தமிழ்நாடு அட்டெண்ட் பண்ணேன். அப்ப நான் அவர அப்பதான் டெமோ பண்ணும்போது சந்திச்சேன். அங்க வந்து திரு கனகராஜ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன வந்து சொன்னாங்க. "ஏகாம்பரம் கூட போய் செய்ப்பா. நீ வந்து உன்னுடைய வந்து ப ப பிசிக் வந்து சூப்பரா இருக்கு. ப்ரொஃபஷனலா இருக்க மாரி இருக்கு. அது இல்லாம வந்து கொஞ்சம் டியூன் பண்ணா சூப்பரா ஆயிடுவேன்னு" சொல்லிட்டு அவர் தான் சொல்லி அறிமுகப்படுத்துனாங்க. அதுல வந்து அவர வந்து தொடர்ந்து நான் எப்பவுமே வந்து அவர் வீட்டுக்கு போவேன். உள்ளகரத்துல போயிட்டு பார்ப்பேன். அவங்களும் வந்துட்டு வெளிய உட்கார பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு குளோப் ஜிம்ல போய் பார்ப்பேன். ஆனா செய்யறதுக்கு அவர் கூட செய்யறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். அவர் கொஞ்சம் பிஸியா இருந்ததால செய்ய முடியாது என்னால. ஏன்னா, அந்த காலகட்டத்தில வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன். மெக்கானிக் அந்த நெறைய வேலை செஞ்சேன். அதனால வந்து அந்த டைம் என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் 92 எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த டைம்ல அண்ணன் பார்த்துட்டு, "வாங்க, வா வெளிய நம்ம 2 பேரும் ஒண்ணா செய்யலாம்." அப்ப நான் வந்து தமிழ்நாடு மிஸ்டர் தமிழ்நாடு வின் பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு, "வா வினி நம்ம 2 பேரும் செய்யலாம்ன்னு" சொல்லிட்டு ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சோம். வெயிட் ட்ரெய்னிங். அதுக்கப்புறம் அண்ணன் டயட் டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. "உப்பு எடுக்காதடா, சுகர்லாம் எடுத்துக்கடான்னு" சொல்லிட்டு. ஸோ அந்த இதில வந்து நல்லா ஓவர் ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா, அவருக்கு முக்கிய காரணம். அது இல்லாம வந்து அண்ணன் வந்து சவுதி அரேபியாவுக்கு நாகேஷ் மூலமா அவரு போ வேண்டியதுல வாய்ப்பு வந்து அவருடைய வாய்ப்பு வந்து எனக்கு குடுத்தாங்க. நான் அத யூஸ் பண்ணிட்டு அங்கருந்து போயிட்டு திருப்பி அங்கருந்து 2000ல வந்தேன். ஆனா அவரு வந்து "இல்ல, இல்ல நீ அங்க இருடா, நீ ஏன் இங்க வர? வேலை வேற இல்ல" அப்படின்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து என்னன்னா, எங்க இருந்தாலும் ஒரே இதுதான் சொல்லிட்டு ஓரளவுக்கு இப்படி வந்துட்டு, இன்னைக்கு வந்து ஜிம் வச்சு செட்டில் ஆனதுக்கு அண்ணா வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. கூட இருந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பாடி பில்டிங்ல வந்து என்ன வந்து அவ்வளவா வந்து வெளி உலகம் தெரியாது. ஆனா அந்த டைம்லாம் சொல்லுவாங்க, இப்படி இப்படின்னு இவங்கலாம் வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து பாடி பில்டரா இருக்கலாம், இல்ல வெளி ஆளா இருக்கலாம். நான் வந்து கலகலன்னு போய் பேசினே இருப்பேன். சொல்லுவாரு, "ஆள பார்த்து பழகுடா" அப்படின்னுவாங்க. அந்த மாரி எனக்கு ஒரு ஒரு ஆசானா இருந்துட்டு, கூடயே இருந்து நல்ல சகோதரனா இருந்து, அவர வந்து கடைசி 1 வருஷம் மட்டும் நாங்க வந்துட்டு அ பிரிஞ்சிருந்தோம். அது துரதிர்ஷ்டம். ஆனா அந்த அவர் இறப்புல வந்து நான் கூட இருந்து பங்கேற்று பார்த்து ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. ஸோ அவருடைய நினைவு நாள் என்று அ அவர் நினைவாக இப்பொழுது முதல் காம்படிஷன் நடத்துறாங்க. அது நான் வந்து கூட இருந்து என்னுடைய பங்களிப்பை தருவேன். நன்றி, வணக்கம். அதேபோல அவருடைய மகனான மகேஷ் அவனும் வந்து அண்ணன் மாரியே அதாவது வந்து இந்த துறையில வந்து சாதிக்கணும். என்னுடைய ஆசை. அதனால வந்து மகேஷ் மற்றும் திலீப் இவங்கெல்லாம் வந்து நல்லபடியா இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள்.